ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பை ஜி. நான் உங்கள் ஜெயஸ்ரீ. உங்கள் தனிமைக்கு இனிமை கொடுக்க இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது இட்ஸ் ஓகே டு நாட் பி ஓகே கொரியன் சீரிஸோடைய 14வது எபிசோட். 13வது எபிசோடில் நம்மளுடைய ராம் அண்ட் குருவோட அம்மாவை கொண்டது தன்னோட அம்மா அப்படின்னு ரதிக்கு தெரிய வர அழுதுகிட்டே அவங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகிறாங்க. பின்னாடியே போய் நம்ம ராம் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் அவங்க வெளியே போயிட்டாங்க. கட் பண்ணி காரில் வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ரதியோட அம்மாவை காட்டுறாங்க. அப்போதான் நமக்கு ஒரு சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணியிருந்தாங்க, யார் இந்த ரதியோட அம்மான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீஃப் நர்ஸா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க தான் ரதியோட அம்மான்னு சொல்லி இப்படி ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் ஒரு ஹார்ட் பிரேக் மூமெண்டோட நமக்கு அந்த 13வது எபிசோட் முடிஞ்சிருந்தது. இப்போ 14வது எபிசோட்ல ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போனாலும் பின்னாடியே ஓடி போயிட்டு நம்ம ரதியை ராம் சமாதானப்படுத்துறாரு. அப்ப ரதி கேட்கறாங்க, உனக்கு எல்லாமே தெரியும்ல, தெரிஞ்சு என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு வீட்டுக்கு போக, இந்த பக்கம் குரு என்ன ஆனாரு அப்படின்னு பார்க்க வந்தா அவர் ஒரு டேபிள் கடியில போய் உட்காந்துட்டு அந்த பட்டாம்பூச்சி வரைஞ்சவங்க திரும்பி வந்துட்டாங்க, ஸோ அம்மாவை கொண்டு அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க அவரை சமாதானப்படுத்தி அந்த வரைஞ்சவங்க யாருன்றதை உன் முன்னாடி கூப்பிட்டு வந்து நிறுத்துவேன், அவங்களால உனக்கு எதுவுமே ஆகாது என்ன அப்படின்னு இவர் உறுதி கொடுக்க அவரும் கொஞ்சம் சமாதானமாயி வெளியில வராரு. இருந்தாலும் ரதி தனியா வந்துட்டு அரண்மனைக்கு போயிருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க இந்த பட்டாம்பூச்சை வரைஞ்சிருக்காங்க. ரதிக்கும் ஆபத்து ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்களா, அதனால உடனே நம்ம ராம் ரீக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரதி தனியா இருக்கா, அவ கூட கொஞ்சம் போய் இரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு தான் நம்ம குருவை பார்க்க வந்திருப்பாரு. ஸோ இப்படி இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்த ராம் போராடிட்டு இருந்துட்டு நேரா போய் நம்மளுடைய சீஃப் டாக்டரை பார்த்து யார் அந்த பட்டாம்பூச்சை வரைஞ்சிருப்பா அப்படின்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி சிசிடிவி கேமராவை தானே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணா அதுல தெளிவா நான் தான் வரைஞ்சேன் அப்படின்ற மாதிரி சிசிடிவியை பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க அந்த சீஃப் நர்ஸ். இது வரைக்கும் நமக்கு தான் தெரியும் அந்த பட்டாம்பூச்சை குத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரதியை தேடி வரதால அது ரதியோட அம்மான்னு சொல்லிட்டு. பட் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நாள் பாப்லோ மேல சந்தேகப்பட்டுட்டு இருந்தாங்க, இந்த லேடி ஏன் இதை இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருக்க டாக்டர் என்ன சொல்றாரு, உடனே போயிட்டு நம்மளுடைய ரதியும் குருவையும் பத்திரமா பார்த்துக்கோ, எப்படி இருந்தாலும் ரதியோட அப்பா சொன்னபடி இவ ரொம்ப மோசமான ஆளு, அதனால இவகிட்ட இருந்து அது பாப்லோவா இருந்தாலும் சரி இவளா இருந்தாலும் சரி ரதியையும் குருவையும் நல்லா பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு டாக்டர் சொல்லி அனுப்ப அடுத்த சீன்ல இந்த ரதியோட அம்மாவை தான் காட்டுறாங்க. ஒரு கடலோரமா காரை பார்க் பண்ணிட்டு நின்று நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரதியோட அப்பா சாவறதுக்கு முன்னாடி இவங்க இருந்து பிளாஷ்பேக் எல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல, அப்ப இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருந்த ஒரு தருணம் இருந்திருக்கும். அப்பதான் ரதியோட அப்பா கிட்ட இவங்களோட உண்மையான சுயரூபத்தை காட்டியிருப்பாங்க. நீ என்ன லவ் பண்றேன்னு நினைச்ச, உண்மையா லவ் பண்றேன்னு நினைச்ச, ஆனா நீ என்ன உண்மையா லவ் பண்ணல, அதனால தானே என்ன உன்னால கொல்லறதுக்கு ட்ரை பண்ண முடிஞ்சது, கொண்டுட்டனே நினைச்சிட்டல, ஆனா நான் உயிரோட இருப்பேன்னு எதிர்பார்க்கல, கிட்டத்தட்ட 15-20 வருஷமா நான் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எதுக்கு தெரியுமா, நீ ஒரு நாளும் சித்திரவதைப்பட்டு சாவறத பாக்குறதுக்கு தான். இன்னொரு பக்கம் என் பொண்ணு, நான் ரொம்ப சூப்பரா என்ன மாதிரியா அவளை வளர்த்து வச்சிருந்தேன், ஆனா இப்ப அவ என்ன மாதிரி இல்ல, ஒன்ன மாதிரி இருக்கா, என் வளர்ப்புக்கு நேர்மாறா இருக்கா, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அவளை என்ன மாதிரி மாத்துறதுக்கு, ஆனா சுத்தமா முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம ரதியை இவங்க ஃபாலோ பண்ணி ஒரு தடவை ரதிக்கு ஒரு கத்தி கிடைச்சிருக்கும் ரெஸ்டாரண்ட்ல, அதை வச்சு ஆத்திரத்துல ஒருத்தர் மேல கையை வாங்கியிருப்பா. சோ அதுக்கு ஆதாரம் அங்க இருந்தவங்க எல்லாருமே. ஆனா அவ குத்தல, அந்த கத்தி கீழே போய் விழுந்துருச்சு. ஆனா அந்த கத்தியை எடுத்து அந்த பேஷண்ட் கிட்ட கொடுத்தது இந்த நர்ஸ் தான், அதாவது ரதியோட அம்மா தான். அதை குத்திக்கிட்டு தான் அந்த செத்து போயிருப்பான். சோ இந்த ஒரு பழி நம்ம ரதி மேல ஆரம்ப காலத்துல வந்திருக்கும். பட் ஆனா கரெக்டான எவிடென்ட் இல்லாதால ரதி மேல எந்த ஒரு குற்றமும் வந்திருக்காது. தன்ன மாதிரியே ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு பேய் குணம் உள்ளவளா தன்னோட பொண்ணை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு மனப்பாங்கில இதை பண்ணிருப்பாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம ரதியோட அப்பா கிட்ட ராம் அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி, அவர் சாவறதுக்கு முன்னாடி இவங்க ஷேர் பண்ணிருப்பாங்க. ராம் வந்தோடனே ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சிருப்பாங்க போல. சோ இத்தனை நாள் கழிச்சு இவ வந்துட்டா அப்படின்னு தெரிஞ்சதாலதான் ரதியோட அப்பாவும் அன்னை நைட்டே இறந்திருப்பாரு. இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருந்திருப்பாரோ என்னமோ புலம்பிக்கிட்டே. இப்படிதான் இவ இவ்வளவு நாளா இந்த பழி வாங்குறதுக்கோசரம் வெயிட் பண்ணிருக்கா அப்படின்றத அவன் நினைச்சு பாக்குற மாதிரியே காட்டி நமக்கும் தெரிய வைக்கிறாங்க. இப்ப கட் பண்ணி ரதி என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறதுக்கோசரம் லீ போறாரு. ஆனா ரதி ரொம்ப நார்மல் ஆயிட்டா, சமாதானம் ஆயிட்டா போல இருக்கு. சோ அவளை பார்த்துட்டு உடனே நம்மளுடைய ராமுக்கு கால் அடிச்சு, நீ ஏதோ பதறி போய் என்ன அவளை போய் பாருன்னு சொன்ன, அவன் நல்லா தான் இருக்கா, நான் இங்கேதான் இருக்கேன், எதை சொல்றதாலும் கொஞ்சம் நேர்ல வந்து தெளிவா சொல்றியா, நானும் ரொம்ப பதட்டத்துல இருக்கேன் அப்படின்னு லீ சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்தாண்ட நம்ம குருவை கூப்பிட்டு இந்த மாதிரி ரதிக்கு எனக்கு கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு, அவ கோச்சிக்கிட்டு போயிட்டு அவளை போய் சமாதானப்படுத்தி நான் கூப்பிட்டு வரணும், சோ அதனால நீ தனியா இருக்காத, நீ போய் ஜேசு கூட என்ன அப்படின்னு வந்து குருவை சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ணி வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னா சீஃப் டாக்டர் ஜூரியை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த சீஃப் நர்ஸ்க்கு இனிமே இங்க எந்த ஒர்க்கும் கிடையாது, அதனால நீ தான் இனிமே எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லா டியூட்டியும் கொடுக்குறாரு. ஆனா ஜூரிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு புரியல. அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆயிட்டு இந்தாண்ட அரண்மனைக்கு வந்து நம்ம ராம காட்டுறாங்க. லீ கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது ரதியோட அம்மா பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு ராம். அப்ப வந்து லீ அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை சொல்றாரு.
இந்த மாதிரி ரதியோட அம்மா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தாங்க. ஆனா பாதியிலே டிராப் அவுட் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க வீட்டுல யாருக்கும் அவங்கள பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அவங்க குணமே கொஞ்சம் வியர்டா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில தான் வந்து அவங்க புக் எழுத ஆரம்பிச்சாங்க. ரதியோட அப்பாவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரதி அதுக்கப்புறம் பிறந்தா. இதை தாண்டி எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ அவங்க நடுவுல இறந்து போயிட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரீ சொல்ல, அதையும் நம்ம ராம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நேரா உள்ள போய் ரதியோட ரூம்ல ரதி இருக்காதான்னு பார்த்தா ரதி அங்க இல்ல. உடனே பேஸ்மெண்ட்ல போய் செக் பண்ணா அங்க நின்று அழுதுட்டு இருக்கா. இந்த மாதிரி எங்க அம்மா தான் உங்க அம்மாவை கொண்டுட்டாங்கல்ல, அதனாலதான் உனக்கும் குருக்கும் இந்த நிலைமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனம் வருந்தி அழுதுட்டு இருக்க. பாரு, அப்ப நீ சின்ன குழந்தை, நான் சின்ன குழந்தை, 2 பேருக்குமே என்ன நடந்ததுன்னு தெரியாது. இதுல நம்ம 2 பேருக்குமே எந்த ஒரு பொறுப்பும் இல்ல, நம்ம 2 பேர் மேலே எந்த தப்பும் இல்ல. அதனால இந்த மாதிரி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காத. உங்க அம்மா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாதானப்படுத்தினாலும் இருந்தாலும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு ரதி அழுதுட்டு இருக்க. கட் பண்ணி இந்த அண்ணன் நம்ம குருவை காட்டுறாங்க. ஜேசு இடத்துக்கு வந்தவர் உட்காந்து அங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு குருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஜேசு கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நான் பட்டாம்பூச்சை பார்த்து பயந்தேன், ஆனா முத தடவையா ரதி அழுததை நான் பார்த்தேன். அவன் ஏன் அழுதா, அவன் ஏன் அப்செட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்க. அடுத்த சீன்ல அங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. குருவும் ஜேசும் ஒரு ரூம்ல இருக்காங்க. ரிமைனிங்லி ஜூரியோட அம்மா, அசிஸ்டன்ட், ஜூரி எல்லாம் தனியா உட்காந்துட்டு சாப்பாடு சாப்பிடலான்னு இருக்கும் போது சாப்பாடு பேக் பண்றாங்க ஜூரியோட அம்மா. யாருக்குமா பேக் பண்றேனோடனே அந்தாண்ட 2 பிள்ளைங்க இருக்குல்ல, ரதியும் ராமும், அதுங்க 2 பசியில இருக்குல்ல, அதுக்கு தான் பேக் பண்றேன். உடனே லீ வந்து ரொம்ப எமோஷன் ஆகி கண்ணீரெல்லாம் விடுறாரு. எல்லாருக்கும் வந்து வயிறார சாப்பாடு போடணும்னு நினைக்கிறீங்களே, நீங்க ரொம்ப கிரேட்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு வழியா கொஞ்சம் சமாதானமாயி ஜூரி லீ கிட்ட பேசலாம் ட்ரை பண்றா. ஆனா அந்த நேரம் பார்த்து அவர் வயிறு அவருக்கு வந்து ஆப்போசிட்டா ஒர்க் ஆகுது. வயிறு கலக்க ஆரம்பிச்சோடனே எனக்கு உன்னோட எமோஷன்ஸ் புரியுது, அதை விட எனக்கு பெரிய எமோஷனா இருக்கு, தோ வந்துடுறமான்னு அவர் அங்கேருந்து ஓட. கட் பண்ணி அரண்மனையில காட்டினா ராமு ரதியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ரதி வந்துட்டு அவளோட ரூம்ல இருக்கா. ரதியோட ரூம் வாசல்ல நம்மளுடைய ராம உட்கார்ந்து இருக்காங்க. தனித்தனியா 2 பேரும் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ அழுதுட்டே இருக்கிறதால ராம கிட்ட விட மாட்டா. ஸோ கதவுக்கு இந்த நடந்து ராம என்ன சொல்றாரு, எனக்கும் இந்த விஷயம் இப்ப ரீசெண்டா தான் தெரியும். நான் எவ்வளவு உடஞ்சு போயிருந்தாலும் உன் முகத்துல இருக்கிற ஸ்மைலை பார்த்த உடனே நான் சரியாயிட்டேன். அந்த ஸ்மைலை மட்டும் விட்டுறாத, நீ எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை கேட்டு இன்னமும் வெம்பி வெம்பி அழறா. இப்படியே அழுதுகிட்டு பேசிக்கிட்டு இந்த நாள் கழிஞ்சு போக அடுத்த நாள் காலையில ஒரு வழியா கதவை திறக்கிறா. திறந்து பார்த்தா நைட்டு முழுக்க அழுதுருப்பா போல இருக்கு. கண்ணு மூஞ்செல்லாம் வீங்கி இருக்கு. இப்ப கட் பண்ணி நம்மளுடைய குருவை காட்டினா குரு வந்துட்டு என்னடா இன்னும் தம்பிக்கிட்ட இருந்து போன் வரலன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து அரண்மனையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்மளுடைய ரதி வந்து பேசிட்டு இருக்கா. ஏன் இத்தனை நாளா இவங்க என் அம்மாவா இருந்து எனக்கு அடையாளமே தெரியல அப்படின்னும் போது, பாரு உங்க அப்பாக்கே அவங்களை அடையாளம் தெரியல, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும், எத்தனை வருஷம் ஆகுது, அதுல உன் தப்பி எதுவும் இல்லைன்னு சொல்ல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, அப்ப இவ்வளவு நாள் அவங்க நம்ம கூட இருந்திருக்காங்கன்னா நம்ம பேசினது பழகினது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் கூட யார் பேசினாலும் பழகினாலும் எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. அப்ப அடுத்ததா அவங்க உன்னை தேடி தான் வருவாங்க. நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, என் கூட இருக்காது, அவ ஒரு பேய் அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்க. இவர் உடனே கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்தி, யாரு வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உன்னை விட்டு நான் போக மாட்டேன், பயப்படாம இரு, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டு வெளியில வந்து தன்னுடைய அண்ணனுக்கு கால் அடிக்கிறாரு. என்னடா ஆச்சு, அவ சமாதானம் ஆனாலனோடனே இல்லை இன்னமும் அவ அழுதுட்டு தான் இருக்கா, சமாதானம் ஆகல அப்படின்னு சொல்ல, அவ மனசுல ஏதோ ஒரு பெரிய வலி இருக்கு, அதனாலதான் அவ அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்லிட்டு அப்பா அவன் கீழே வரும்போது இந்த சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ராமுக்கு ரதிக்கும். ஸோ அதனால அதை பார்த்துட்டு நானும் சாப்பாடு கொடுக்க ஜேசு கூட போறேன்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு வரான். வந்தவன் நேரா போயிட்டு என்ன பண்றான்னா சாப்பாடு எடுத்துட்டு நம்மளுடைய ரதியை பார்க்க போறான். ரொம்ப எமோஷனலான சீனு. ஸோ அதை தனியா நான் ஷார்ட்ல போட்டிருக்கேன், மேலே வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க பார்க்கணும்னா பார்க்கலாம். ஸோ ஒரு பக்கமா வந்துட்டு நம்ம குருவை வந்து ஃபேஸ் பண்ண முடியாம நம்மளுடைய ரதி பயங்கரமா அழுதுட்டு இருப்பா. தன்னுடைய அம்மாவை கொன்னது இந்த பொண்ணோட அம்மானு தெரியாம சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு, பாரு ரதி அழுதுகிட்டே இருந்தா எதுவும் சரியாவாது, நான் சொல்றேன்ல நீ நல்ல புள்ளல சாப்பிடு அப்படின்னு சொல்லவே அவ சாப்பிட மாட்டா, சாரி மட்டும் கேட்டுட்டே இருப்பா. அம்மாக்கு பதிலாக இவ சாரி கேட்பா. சரி நான் உன் சாரியை ஏத்துக்கிறேன், ஆனா அதுக்கு நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்ல ஒரு வழியா சாப்பிடுவா. சாப்பிடும் போது அழுதுகிட்டே அந்த சாப்பாடை வாங்குவா. ரொம்ப நேச்சுரலா இருக்கும் இந்த ஹீரோயினோட ஆக்டிங் இதுல. ஸோ அப்படி அவ சாப்பிட்டதுக்கு அப்புறமா சரி இப்பதான் நீ நல்ல புள்ள அப்படின்னு சொல்லிட்டு குரு அங்கிருந்து வரும்போது வெளியில இந்த ஜேசுவும் ராமும் பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, நடந்த விஷயத்த ஜேசு கிட்ட ராம் சொல்லிட்டு இருக்கும் போது, சரி ஓகே நடந்தது நடந்துருச்சு, ஆனா இந்த விஷயம் குருக்கு எக்காரணம் கொண்டு தெரியக்கூடாது, அதுதான் அவனுக்கும் நல்லது, நம்ம எல்லாருக்கும் நல்லது, அவனால இதை தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்ல 2 பேரும் சரி ஓகே குருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டு திரும்பி உள்ள போறப்ப சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு குரு கீழே வருவார். அவரை நம்ம ராம பார்த்து சொல்வாரு, அவ அழுதுகிட்டே தான் இருக்கா, இருந்தாலும் எடுத்துட்டு வந்த எல்லா சாப்பாடும் அவளுக்கு நான் கொடுத்துட்டேன், அவளை சாப்பிட வச்சுட்டு அவன் வயிறு ரொம்பிடுச்சு, பட் இருந்தாலும் என்கிட்ட சாரி கேட்டுட்டே இருந்தா, எதுக்கு கேட்டான்னு தெரியல, நான் ஆனா மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன், நீ ஏன் இவ்வளோ டயர்டா இருக்க, உனக்கும் மனசு ஏதாச்சும் சரியில்லையா, இங்க வா
அப்படின்னு சொல்லிட்டு ராமியை ஹக் பண்ணி, நீங்கள் 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதுக்கோசரமும் கவலைப்படக்கூடாது, என்ன அவளை சமாதானப்படுத்தி தூங்க வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனா அவர் ஆறுதல் சொல்லிட்டு போறாரு. இந்த ஆறுதல் ராமுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு மன பலத்தையும் கொடுக்குது, ஒரு நிம்மதியும் கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஜேசுவும் குருவும் வெளியில போறப்ப அவங்கள வழி அமைச்சிட்டு இவர் கதவை சாத்திரான்னு வந்தா கதவாண்ட ஒரு பார்சல் இருக்கு. அது என்ன பார்சல்னு ஓபன் பண்ணி நம்மளுடைய ராம் பார்த்தா அது வந்து ஒரு புக்கு. இந்த புக்கு கடைசியா நம்மளுடைய ரதியோட அம்மா எழுதுனது. அந்த புக்கோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா தன்னோட விருப்பப்படி ஒரு குழந்தைய வளர்த்திருப்பா. ஆனா அந்த குழந்தை அவளோட விருப்பப்படி வளராம அதுவா நல்ல குணத்தோட வளர்ந்துருக்கும். இதை பிடிக்காத அம்மா அந்த குழந்தைய கடல்ல போட்டு கொன்ன மாதிரி அந்த புக்கில் இருக்கும். ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய ஹீரோக்கு என்ன புரியுதுன்னா, ஸோ இப்போ வந்து ரதியோட அம்மா நினைச்ச மாதிரி வளரல, நல்லவளா இருக்கா. அதனால ரதி இனிமே அவங்களுக்கு தேவைப்படலை அப்படின்றது தான் அவங்க சிம்பாலிக்கா இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது ராமுக்கு தெரிய, இந்த புக்கு பத்தி நம்ம ரதிக்கும் தெரிய வர உடனே கால் பண்ணி அதை வந்து நம்மளுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அசிஸ்டன்ட் அடுத்த நாள் காலையில வந்து லீயை எழுப்பி இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றான். ஏன்ச்சி என்னாச்சு, இது எப்படி உனக்கு தெரியணும்னே வந்து நெட்டை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இன்டர்நெட்ல செக் பண்ணா இப்போ கடைசி புக்கு, ரதியோட அம்மாவோட கடைசி புக்கு பப்ளிஷ் ஆக போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பப்ளிஷ் பண்ண போறது நம்ம ரதி அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வர, இதை பத்தி உடனே போய் நான் ரதி கிட்ட கேட்கணும் அப்படின்னு லீ அங்கிருந்து கிளம்புறாரு. இந்தாண்ட ரதியை சமாதானப்படுத்திட்டு அடுத்த நாள் காலையில ஏஞ்சி நம்மளுடைய குருவை பார்க்கலான்னு வரும்போது குருக்கு வந்து யதார்த்தமா நம்மளுடைய ராம் கால் அடிக்கிறாரு. ஆனா குரு காலை எடுக்கல. அதனால வந்துட்டு பதட்டமாயிட்டு வேகமா வண்டியை ஓட்டிட்டு வராரு. அப்ப குருக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்தாண்ட அந்த நர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது ரதியோட அம்மா, அவங்க வந்து குரு கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஃபர்தரா என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி திரும்பி நம்மளுடைய ரதியோட வீட்டில் காட்டினா ரதி கிட்ட வந்து நம்ம லீ பேசிட்டு இருக்காரு. உனக்கு என்ன பைத்தியமா இந்த மாதிரி வந்துட்டு பப்ளிஷ் பண்ண போற நியூஸ் போட்டிருக்கே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, இல்ல இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணாதான் எங்க அம்மாவை என்னால பார்க்க முடியும், அவங்கள பார்க்கணும், அவங்கள வெளியே வர வைக்கணும்னா இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல். சரி ஓகே, ஆனா நீ அவங்கள பார்க்க தேவையில்ல, அவங்க வெளியில வரும்போது நான் அவங்கள பார்க்கறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய ரதியை அவர் கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு. இந்த பக்கமா நம்மளுடைய குருவை தேடிட்டு வந்த ராம் வந்துட்டு குருவோட வீட்டில் போய் பார்த்தா குரு அங்க இல்ல. அங்க வந்து நம்ம ரதியோட அம்மாவையும் காணும். அதனால குருக்கு கால் அடிச்சோடனே அந்த காலை அட்டன் பண்றது யாருன்னு பார்த்தா ரதியோட அம்மா. ஸோ குரலை கேட்டோடனே தெரிஞ்சிருச்சு குரு மாட்டிக்கிட்டாரு அவர்கிட்டன்னு சொல்லிட்டு. அதனால ராம் உடனே எங்க அண்ணனை ஒன்றும் பண்ணிடாத, நாங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, ரதியோட அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. நல்ல நேரம் அந்த நேரம் ரதி அங்க இல்ல, நம்ம லீ கூட கார்ல வந்துட்டு இருக்கா. அப்படி கார்ல வந்துட்டு இருக்கும் போது நம்ம ரதிக்கு ஏதோ ஒரு டவுட் வருது. ஏன்னா கரெக்டா வந்துட்டு இவர் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாருன்னா, உங்க அம்மாவை பக்கம் நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. ஆனா இவர் போற வேகத்துக்கும் இவர் போற ஸ்டைலுக்கும் பார்த்தா இவர் எங்கேயோ வந்துட்டு நம்மள டீவியேட் பண்ணி கூப்பிட்டு போறாரு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராம் தான் கால் பண்ணி ரதி அங்க தனியா இருக்க கூடாது, அவளை கூப்பிட்டுட்டு வெளியில வந்துருன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த காரணத்தோட தான் லீ வந்திருப்பாரு. பட் இது தெரிஞ்சதால நம்மளுடைய ஹீரோயின் என்னன்னா, காரை நிறுத்துறியா இல்ல காரை விட்டு குதிக்கவா அப்படின்னு வந்துட்டு சொல்ல, சரின்னு ஓகேன்னு ஒரு பக்கமா வந்துட்டு அவர் காரை நிறுத்தலாம் ட்ரை பண்ணும்போது ஸ்டேரிங்கை திருப்பி அவளே காரை நிறுத்திட்டு காரை விட்டு இறங்கி அழுதுகிட்டே ஓடுறா. ஏன்னா கண்டிப்பா ராமுக்கும் குருக்கும் நம்ம அம்மாவால பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவ அங்க பதறி அடிச்சுட்டு ஓடி வர டைம் அதுக்குள்ளார நம்ம ராம் வந்து அரண்மனைக்கு வந்துட்டாரு. உள்ள வந்து பார்த்தா நம்மளுடைய குரு மயங்கி போய் சோஃபால படுத்து கிடக்க, எழுத்தாப்புலே ரதியோட அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ராம பார்த்தோன்னே கெக்க பக்கன்னு பேய் மாதிரி சிரிக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு அப்படியே ராம் நிக்க, இந்த பக்கமா ரதி ஓடி வர, இந்த அம்மா கெக்க பக்கன்னு சிரிக்க, ஒரு பக்கமா குரு மயங்கி போய் கிடக்க, இந்த எபிசோட இங்கேயே சஸ்பென்ஸா முடிச்சாங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் 2 எபிசோடு இருக்கு. இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Jayashree. Bye bye. Take care.